வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ஒரு கேள்வி, பிரதர் ப்ளீஸ் ரிவ்யூ ஃபார் ராசி சிம்மம் ஸ்டார் மகம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் 1, 2, 3, 4ஆம் பாதம், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதம், என் உத்திரம் 1ஆம் பாதம். இந்த 9 நட்சத்திர பாதங்களும் உங்களுடைய சிம்ம ராசிக்குள்ளே வந்துடுவாங்க. வீடியோ பார்த்து கடைசியில் வந்துட்டு சிம்மம் உத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய பார்ட்னரோடைய சரி, கணவன் மனைவியோட சரி, நிறைய ஆர்கியூமெண்ட் வருதா? வரணும். அப்போ தான் நீங்கள் சிம்மராசி. வரலன்னா நீங்கள் சிம்மராசி இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? மற்றவங்க மாதிரி இப்படி ஓவாகலாம் சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அதை மட்டுமே சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததாக லவ்வர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் ஒரு முரணும் ப்ளஸ் வருமானம் வர்றதுக்கான சில ஒரு மாதிரியான மந்த நிலையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா கண்ட சனி அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ராசியை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி வலுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இது அஷ்டம சனியின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அஷ்டம சனியின் ஆரம்பம்? அடுத்த கட்டமாக உங்களை கொண்டு போகிறதுக்கு. இது உங்களின் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும் தசாபுத்தியின் அடிப்படையிலையும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், தகுதி, இதற்கெல்லாம் வயது எல்லாத்துக்கும் ஏற்றாற் போல பலன்கள் இருக்க போகுது. ஓகேங்களா? இதே ஒரு படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது? காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாதிரி டல்லாக இருக்க போகுது. 40 வயசுக்கு மேலே இருக்குங்க, டைரெக்டாக வருமானம், மனைவி, அப்படி கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் அப்படின்ற அமைப்புகளில் 3வது நபரின் தலையீடுகள் அப்படி இப்படின்னு வந்துடுது. அதுக்கு அடுத்தது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் 3வது நபரின் தலையீடு தசாபுத்தியின் அமைப்பில். அதில் தான் குறிப்பாக சுக்கர தசை வருதா, சுக்கர புத்தி வருதா அப்படின்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமும் என்ன செய்யும்? கண்டிப்பாக கண்ட சனியோ அஷ்டம சனியோ ஒருபோதும் யாருக்கும் நல்ல பலனை செய்யாதுங்க. இல்லை நான் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வெளியே சொல்லாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். சரி, என்ன பண்ணலாம்? அவங்க மதம், நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுடைய மதத்தின் படி வழிபாடுகளை செய்கிறதும் அதிகமான தொழுகைகளை செய்கிறதும் பிரார்த்தனைகளை செய்கிறதும் உங்களை பாதுகாக்கும். எந்த மாதிரி? கோயிலுக்கு போகிறோம்ப்பா, சாமி கும்பிட்றோம்ப்பா, தொழுகிறோம்ப்பா, சர்ச்சுக்கு போகிறோம்ப்பா, ஒரு அளவுக்கு எனக்கு கடவுள் என் கூட இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது என்ற அளவுக்கு மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். 2025க்கு பிறகு 2028 வரைக்கும் இன்னும் சற்று சாதகம் இல்லாத நிலைக்கு தான் கோச்சார அமைப்புகள் போகுது. அப்போ முடிந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பொறுமையாக இருக்கிறது, வேலை மாற்றங்கள் செய்யாமல் இருக்கிறது, பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு 3வது நபர்களை நம்பி காசை கொடுக்காம இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேர்னா 5 பேர் மட்டுமே குடும்பம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் யாரு நான் சொல்லும் போது சிம்மராசிக்காரங்களுக்கு புரியும் நான் என்ன மீன் பண்ணுறேன்னு. அப்படிங்களா? சரிங்களா? ஸோ இது மாதிரியான விஷயத்தெல்லாம் மிகுந்த கவனமாக இருங்க. ஓகே, நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம்.